ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர்களுக்கென்று கர்த்தர் கொடுத்திருக்கிற விசேஷித்த ஒரு காரியம் என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். பக்கத்தில் யாரையாவது பார்த்துட்டுங்க, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய கிஃப்ட் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபர், ஹீஸ் அ காட், அவர் ஒரு தேவன். இயேசுவை சபை மக்கள் எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறார்களோ அந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவரை அறியவில்லை என்பதுதான் நிஜம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப முக்கியமான நபர். அவர் இல்லை அப்படின்னா நீங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்கவே முடியாது. நான் எடுத்ததை காண்பித்தேன். நிக்கோதேமுவிட்ட கர்த்தர் பேசும்பொழுது ரட்சிப்பை பற்றி தான் பேசுகிறாரு. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வரவே முடியாட்டார். அப்போது பரிசுத்த ஆவியின் மூலமாக தான் ஒரு மனுஷன் மறுபடியுமே பிறக்கிறான். அப்போ நீங்கள் நான் ரட்சிக்கப்பட்டது எப்படி? பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவின் சிலுவைக்கு நேராக நம்மை நடித்தனார். யாரோ ஒருவரை கொண்டு சுவிசேஷத்தை நமக்கு அறிவித்திருப்பார்கள். நாம் அதை கேட்டோம். கேட்ட நாளில் அந்த நிக்கோதேமுவிட்ட ஆண்டு சொன்னார் இல்லையா, காற்று வீசுகிற சத்தத்தை கேட்கிறாய், அது எங்கே வருது எங்கே போதுனே தெரியாது, ஆனால் சத்தத்தை கேட்கிறாய். அப்படிதான் சத்தத்தை கேட்டோம், தேவ சத்தத்தை நேசித்தோம், கேட்டோம். அப்புறம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலாம் என்று ஆவியானவர் நம்மை தூண்டியிருப்பார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இயேசுக்குள்ளே நினைச்சிருப்போம், வந்திருப்போம். வந்த பிற்பாடு இதுதான் நிஜமான மார்க்கம் அப்படின்னு சொல்லி, இதுதான் உண்மையான வழினே நமக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசுவை நாம் எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறோமோ அதே அளவுக்கு நாம் பரிசுத்த ஆவியானவரையும் அறிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் இல்லாவிட்டால் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழவே முடியாது. அப்போஸ்தலர் புஸ்தகம் அது குறித்தான வசனத்தை ஆதாரமாக வைத்து நாம் தியானித்து வருகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இது வந்து அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம் பாருங்க. அநேக வாக்குத்தத்தங்களுக்கு பைபிளில் உன்னை ஆசிரியப்பேன், உன்னை பெருக பண்ணி உன்னை சுகமாக்குவேன், நிறைய வாக்குத்தத்தங்கள் இருந்தாலும் இது ஒரு வாக்குத்தத்தம். தேவன் நம்ம கொடுத்திருக்கிற மிக முக்கியமான வாக்குத்தத்தம். பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். ஆகிய தான் அந்த 5வது வசனத்தில் இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். அப்ப பரிசுத்த ஆவியானவர் அவர் அனுப்புவேன்னு சொன்னார் இல்லையா, அதனால்தான் பிதாவின் வாக்குத்தத்தம். பிதாவானவர் நமக்கு பல வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கிறாரு. அதுதான் இயேசு கிறிஸ்துடைய மலை பிரசங்கத்தை பற்றி பேசும்பொழுது சொல்கிறாங்க இல்லையா, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம்னு செய்யாதீங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, அவைகளாம் உங்களுக்கு வேண்டியவர்கள் என்று பரமபிதா நன்றாகவே அறிந்திருக்கிறார். இதை அவர் நம்புறீங்க? உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் நன்றாக அறிந்திருக்கிறார். அப்போ உங்களுக்கு என்ன தேவை அத்தனையும் அவருக்கு தெரியும் இல்லையா? அங்கேதான் அதை குறித்து கவலைப்படாதன்றார். எதை குறித்து? எண்ணத்தை உடுத்துறது, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, பண பிரச்சனை, இதெல்லாம் விட்டுன்றார். இதெல்லாம் முக்கியமானதான், தேவையில்லைன்னு சொல்லல. இதெல்லாம் கர்த்தருக்கு தெரியும். உங்களுக்கு என்னது தேவை என்று அவருக்கு தெரியும். ஏன்னா நம்ம பிள்ளைகள் அதானே செய்கிறோம். நம்ம பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ அதானே செய்கிறோம், கொடுக்குறோம். அதுக்கு மேலே நம்மளால் செய்ய முடியாது. ஆனால் கிறிஸ்து இயேசு தன்னுடைய போதனை சொல்லும் பொழுது, பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு நலமானவர்களை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்போ எது நம்முடைய அடிப்படை அல்லது முக்கியமான பிரதானமான தேவை என்ன அப்படின்னா, கைகளை வச்சு சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர். சொல்லுங்க. உங்களுடைய மிக பிரதானமான முக்கியமான அடிப்படை தேவை என்னதான்? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியின் இல்லாவிட்டால் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆகவே தான் இயேசு கிறிஸ்துடைய போதனையில் அதை ரொம்ப வலியுறுத்தி செய்கிறார், பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லி. ஆமென். அப்போ பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வரும்பொழுது போன எடுத்து காண்பித்தேன், நமக்கு மாம்சமான யாவரும் மேலும் ஆவியை ஊற்றுவேன்,
உங்கள் குமாரர், உங்கள் குமாரத்தைகள், உங்கள் ஊழியக்காரர்கள், மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள், தரிசனங்கள் அடைவார்கள், தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். 3 வார்த்தை எடுத்து காண்பேன். ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு? அப்போ ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளும் போது பரிசுத்தாவை என்ன பண்ணுறார் அப்படின்னா, நமக்குள்ள சில காரியங்களை செய்கிறார். ஆவியானவர் உள்ள வந்து ரொம்ப முக்கியம் பாருங்க. என்ன பண்ணுறாரு? நம்மளை சொப்பனங்களை காண வைக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொப்பனங்களை பார்ப்பீர்கள், அப்புறம் தரிசனங்களை அடைவீர்கள். சொல்லுங்க, தரிசனங்களை அடைவீர்கள். அப்புறம் தீர்க்க தரிசனம் பேசுவீர்கள். ஓ, ரொம்ப நல்லா இருக்குல்ல? சபை இப்படிலாம் பேசணும், சொப்பனங்களாம் பார்க்கணும். நம்ம வருகிற சொப்பனம் நல்ல சொப்பனமும் வரட்டும். கையை தூக்கி சொல்லுங்க, நல்ல சொப்பனங்கள் வரட்டும். யோசிப்பு சொப்பனம் காணிக்கிறவன் எடுத்து காண்பித்தேன் போன விட்ட. யோசிப்பு சொப்பனம், அந்த சொப்பனத்தின் அர்த்தம் என்ன? அவன் வாழ்க்கையினுடைய டெஸ்டினி என்ற சொப்பனத்தை கர்த்தர் பேசுகிறார். அவன் வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது? ஆகவே தான் அந்த தூங்குறதுக்கு முன்னாடி நல்லா ஜெபம் பண்ணிட்டு தூங்கணுன்றது. தூங்குறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு தேவ பிரசனம் தூங்கணும். நாடகங்களையும் சினிமாவையும் பார்த்து தூங்கவே கூடாது. முதல்ல அதை பார்க்கவே கூடாது. அப்படி அப்புறம் வேறு மாதிரி தான் சொப்பனங்கள்லாம் வரும். அடிக்கிற மாதிரி, குத்துற மாதிரி, நீங்கள் ஓடுற மாதிரி. வேதம் சொல்றது பிசாசை துரத்துவீர்கள், பிசாசுகளை அப்போ பிசாசுங்களை பார்த்து ஓடணும். நீங்கள் ஓடுறீங்கன்னா ஏதோ ஒன்று பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். பிசாசு துரத்துற மாதிரி கனவு கட்டுக்கூடாது. இப்போ ஏதோ நாய் துரத்துற மாதிரி, அது வரத்துற மாதிரி, இதை வரட்டோம்னா அப்போது ஏதோ உங்களுடைய ஆவியில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். எனவே என்னால் ப்ரே பண்ணிட்டு தூங்குங்க. ஹல்லேலூயா. தானியேல் சொப்பனங்களை காண்டான், தரிசனங்களை காண்டான், வரும் காரியங்களை குறித்து கர்த்தர் பேசினார். அப்போ நான் சொல்கிறேன், சொப்பனங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தை குறித்து கர்த்தர் பேசுகிறார். வேதத்தில் பல இடங்களில் அப்படி சொப்பனங்களை கண்டவர்கள் வருங்காலத்தை குறித்து கண்டிருக்கிறார்கள். தரிசனம் என்பதும் அதே தான் பாருங்க. தரிசனம் கிட்டத்தட்ட அதே தான். வருங்காலங்களை குறித்து கர்த்தர் காட்டுகிறார் இல்லையா? கடந்த காலத்தையும் கர்த்தர் காட்டுறாரு, நிகழ்காலத்தை கர்த்தர் காட்டுறாரு, எதிர்காலத்தை கர்த்தர் காட்டுகிறார். அப்போ இதெல்லாம் விசுவாசிகள் வாஞ்சிக்கணும். வாஞ்சித்தா பெற்றுக்கொள்வீங்க. அதான் சொல்கிற, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், தாகமுள்ளவன் மேல தண்ணீரையும் வறண்ட நிலத்து மேலே என்ன ஆவியையும் ஊற்றுவேன். அப்போ வாஞ்சியோடு கேட்கணுன்றார். ஒரே வாசம் வாஞ்சி யாருக்கு இருக்குதோ, தாகமாக யார் இருக்காங்களோ அவங்க மேலே தேவன் தம்முடைய ஆவியை நேசிக்கிறார், ஊற்றுகிறார். எத்தனை பேர் தாகமாக இருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. அதான் பாருங்க, இயேசு கிறிஸ்துடைய போதனை ரொம்ப வித்தியாசமானது. நல்லா சொல்கிறேன், சபை விசுவாசி நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிங்க. இயேசுவை நாம் எந்த அளவுக்கு அறிந்திருக்கோமோ அதே போல் ஆவியானவரை நாம் அறிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆவியானவர் உள்ளே வரும்பொழுது நம்முடைய எதிர்காலங்களை மாற்றுகிறார், நம்முடைய எண்ணங்களை மாற்றுகிறார், நம்முடைய சிந்தனைகளை மாற்றுகிறார், நம்மை அவருடைய சித்தத்துக்கு நேராக நடத்துகிறார். அவர் ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார், அதற்கு நேராக நடத்துகிறார். அவர் நம்மை குறித்து திட்டங்களை வைத்திருக்கிறார், அதற்கு நேராக நடத்துகிறார். ஆகவே தான் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தேவை. கரங்களை வச்சுருங்க, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தேவை. ஆமென். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் ஜெபிக்கணும் பாருங்க, இதுக்கெல்லாம் ஜெபிக்கணும் கண்டிப்பா. யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 7வது அதிகாரம் 37வது வசனம். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். என்ன சொல்றாரு? தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். இது எந்த தாகத்தை பற்றி பேசுகிறாரு? தண்ணி பற்றி பேசுகிறாரா? அப்படின்னா கிடையாது. இந்த வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். சமாரிய பெண் ஆண்டர் பேசுகிற அதே வார்த்தை இங்கேயும் பேசுகிறாரு. சமாரிய பெண் ஆண்டர் பேசுகிறார் இல்லையா? யோவான் 4வது அதிகாரம் நினைக்கிறேன், அதில் படித்து பாருங்கள். ஆண்ட தண்ணியை பற்றி பேசுகிற, தாகமாக இருக்குமா எனக்கு ஒரு தமிழக ஒரு தண்ணி கொடுக்கும் அப்படின்னா, அந்த அம்மா ஜாதிய பிரச்சனை எடுத்து விட்டுரும். அந்த அம்மா, நீங்கள் யூதன், நான் சமாரியன், நீங்கள் அந்த ஜாதி, நாங்கள் இந்த ஜாதி, நம்ம ஒன்றுக்கு ஒன்று நினச்சக்கூடாது, கலவக்கூடாது அப்படின்ட்டு பிரச்சனை திசை திருப்பி விட்டுரும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னிடத்தில் கேட்கிற யார் என்று நீ அறிந்திருந்தால் நீயே அவட்ட
கேட்டிருப்ப அப்படின்ட்டாரு. அப்போது அந்த அம்மா சிலப்ப நீங்கள் யார்? அவர் சொல்கிறாரு, நீ கொடுக்குற தண்ணி மடி தாகம் எடுக்கும், நான் கொடுக்குற தண்ணியை வந்து குடிச்சேன்னா ஒரு காலம் தாகமாக இருக்க மாட்டேன்றாரு. ஓ அப்படியா ஆண்டவரே, எங்கள் வீட்டில் ஒரே தண்ணி பிரச்சனை தான், டெய்லி வீட்டில் போய் தண்ணி எடுத்து அனுப்பி விடுறாங்க. காலையிலேருந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு போய் தண்ணி எடுக்கிறது பிரச்சனையாக தான் இருக்குது. எனவே நீங்கள் கொடுக்குற தண்ணி ரொம்ப நல்லாதுன்னு சொல்கிறீங்க, தண்ணியை என்ன செய்யுது, தாகம் எடுக்காதுன்னு சொல்கிறீங்க, அதை ஒன் டைம் குடிச்சுக்கிறேன், என்ன கொடுங்க அப்படின்னு கேட்குறா. அப்போ ஆண்டு சரி தாரேன், முதல் புருஷனை கூட்டு அப்படின்ட்டார் ஆண்டவர். அதான் எடுத்து காமிச்சேன். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது என்ன செய்கிறார், கடந்த காலத்தை கத்தின செய்கிறார், பேசுகிறார். அப்போ அந்த அம்மா சாக்காடுது, என்னது அந்த அம்மா மறைக்குது பாருங்கள் பிரச்சனையை, எனக்கு புருஷனே இல்லையேன்றார். அப்போ அவர் சொல்கிற, உண்மைதான், நீ சொன்னது உண்மைதான், ஏன்னா நீ லிவிங் டுகெதரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற, 5 முடிஞ்சு இப்போ 6வது, 5 வச்சு இப்போ 6வதுல வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற, 6வது உன் புருஷன் கிடையாதுன்ட்டார். இந்த அம்மா அப்படியே ஷாக் ஆகுது. ஐயோ இது அது நம்ம வாழ்க்கையிலலாம் எடுத்து காட்டிக்கிட்டு இருக்கிறாரு, அப்பட்டமாக காட்டிக்கிட்டு இருக்கிறாரு, அந்தரங்கத்தெல்லாம் கத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, யாருக்குமே தெரியாதுன்னு கத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருப்பார், கத்தர் அப்படி தான் பேச வைப்பார். உங்களை ஒருவருடைய இருதயங்களை திருப்பக்கூடிய காரியங்களை கத்தர் உங்களுக்கு கொண்டு கத்தர் பேசுவார். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட எந்த நபர்களும் மற்ற இடத்துல பேசும் பொழுது அவர்களுக்கு ஆறுதலாக, தேறுதலாக, அவர்களை கிறிஸ்துவினராக திருப்பக்கூடிய வார்த்தைகளை கத்தர் உங்கள் வாயிலை கத்தர் வைப்பார். விசுவாசிக்கிறீங்களா? ஏமேன். அந்த அம்மா பாருங்க சாக்காய் போய், அப்புறம் நீதான் கிறிஸ்துவா அப்படின்னா அவர் ஆமான்றாரு. ஸோ இது ஒரு பெரிய காரியம். அந்த இடத்துல அந்த அம்மாவுடைய ரட்சிக்கப்படுறதுக்கு ஆவியானவர் தான் காரணம் இல்லையா? இப்போ ஆண்டவரே சொல்றார், தாகமாக இருந்தால் இடத்துல வர கடவன், வந்து பானம் பண்ண கடவன். வந்தாச்சு, அனைவரும் கிறிஸ்துக்குள்ள வந்தாச்சு, ஆனால் என்ன செய்யலை, இன்னும் அதிகமாக பானம் பண்ணவில்லை. வேத வாக்கியம் சொல்கிறபடி 38 இடத்தில் வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். பரிசுத்த ஆவியை பத்தி பேசுகிறார் பாருங்க. என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ, கரங்களை வச்சுங்க, இயேசு விசுவாசிக்கிறவன் எவனோ. இன்னொரு முறை சொல்லிருங்க, இன்னும் கொஞ்சம் ஆழமா கொஞ்சம் அழுத்தி சொல்லுங்க. அவனுடைய உள்ளத்திலிருந்து என்ன வருகிறது, ஜீவ தண்ணீர்கள் உள்ள நதிகள். சொல்லுங்க, ஜீவ தண்ணீர்கள் உள்ள. இன்னொரு முறை ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அப்போ இயேசு விசுவாசிக்கும் பொழுது கவனிச்சுவாங்க, நம்முடைய உள்ளத்துக்குள்ள ஒரு ஜீவ தண்ணீர் புறப்பட ஆரம்பிக்கிறது. அந்த தண்ணீர் அப்படியே வந்து நதியா மாறுது. கவனிங்க, ஆரம்பிச்சதுமா ஊற்று மாதிரி, கொஞ்சம் தண்ணி, கொஞ்சம் ஊற்று. என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் கொஞ்சம் ஆரம்பிக்குது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி என்னவா மாறிடுச்சு, நதியாய் மாறிவிட்டது. அந்த அளவுக்கு வரணும். நீங்க பக்கத்தில் பார்த்துங்க, தண்ணீரிலிருந்து நதிக்குள்ள வாருங்கள். இன்னொரு முறை. இப்போ அனைவரும் தண்ணி தான் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்ல தண்ணீர் இல்லைங்க, இன்னும் வாங்க நதியில் குளிங்க. எசேக்கியேல் என்கிற அந்த மனுஷன் எடுத்துக்கோங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசி பாருங்க. அவன் ஒரு சொப்பன ஆண்டு அவனை தரிசனத்தை காட்டுகிறார். இப்போ என்ன நடக்குது பாருங்க, விசுவாசிகள்லாம் வாஞ்சிக்கணும். அதுக்கு நான் சொல்கிறேன், நான் ஒவ்வொரு நாளும் இதை போதிக்க விரும்புகிறேன். ஆழமா நீங்கள் அதை வாஞ்சிங்க. என்ன பண்ணுறாரு எசேக்கியேல், ஆண்டவர் அவனுக்கு ஒரு சொப்பனத்தை காட்டுகிறார். அதாவது வரும் நாட்களில் நிறைவேற போகிற காரியம். 47வது அதிகாரம் எசேக்கியேல் 47 வரப்போகிற நாட்களில் நிறைவேற ஒரு காரியத்தை குறித்து கர்த்தர் பேசுகிறார். முதல் வசனத்தை வாசிங்கம்மா. பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலது புறமாய் பலிபீடத்துக்கு தெற்கே பாய்ந்தது. அவர் என்னை வடக்கு வாசல் வழியாய் புறப்பட பண்ணி. 3வது வசனம், அந்த புருஷன் தமது கையை நூலை
பிடித்து கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து 1000 முழம் அளந்து பாருங்க தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் கணுக்கால் அளவாய் இருந்தது. ஃபர்ஸ்ட் எதுல தான் இருக்கிறார்? இவரு தண்ணீர்ல இருக்கிறார். கணுக்கால் அளவுனா எவ்வளோ? இவ்வளவுதான், கொஞ்சம் தான் இல்லையா? உங்க கால் முங்குற அளவு தான், கால் முங்குற அளவு. அதுல திருப்தி அடைஞ்சிடாதீங்க. ஆவியானவர் அடுத்து என்ன பண்றாரா? பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் முழங்கால் அளவாய் இருந்தது. முழங்கால் அளவாய் இருந்தது. வாய்க்கால் மாதிரி இது. தண்ணீர் அளவு எப்படின்னா மாறிடுச்சு. ஒரு முழங்கால்னா வாய்க்கால், அவ்வளவுதான். முழங்கால் தான் வாய்க்கால தண்ணி போகும் இல்ல? இப்போ இன்னும் என்னை 1000 முழம் அளந்து என்னை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் இடுப்பளவாய் இருந்தது. எத்தனை வசனமா? இடுப்பளவா இருந்தது. இப்பதான் கொஞ்சம் ஆழத்துக்குள்ள வராரு கொஞ்சம். இப்ப அந்த வசந்த வாசிக்கிறேன். 5ஆம் வசனம் வாசிமா. பின்னும் அவர் 1000 முழம் எல்லாம் வாசிங்க, சேர்ந்து வாசிங்க. 1000 முழம் அளந்தார். அங்கே நான் கடக்க கூடாத நதி அளவாய் இருந்தது. தண்ணீர் அளவாய் இருந்தது. இப்போ நதி அளவாய் வந்து விட்டார். தண்ணீருக்குள்ள இருந்த அனுபவங்கள் மாறி கடக்க முடியாத அளவுக்கு நதி அளவு. பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கேட்கணும், ஆவியானவரே, நான் தண்ணீர் அனுபவத்திலிருந்து நதி அளவாய் வர விரும்புகிறேன். கரங்களை உயர்த்தி ஒரு சின்ன பிரேயர் பண்ணுங்க பார்க்கலாம். தண்ணீர் அனுபவத்திலிருந்து நதி அனுபவத்துக்குள்ளே என்னை கொண்டு வருவீராக. அப்போ எசேக்கியேலுக்குள்ள ஒரு வாஞ்சை என்னன்னா, தண்ணீர் அளவாக இருக்கிறான் ஆண்டு கொஞ்சம் கொஞ்சமா. அதெல்லாம் இந்த பிரசங்கம் ஒவ்வொரு வாரமும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஐ ஓப்பன் பண்ணுது, கண்கள் திறந்து விடுகிறது. நீங்கள் புதிய புதிய காரியங்களை கற்றுக்கொள்ள இப்போ தண்ணீர் அளவு என்ன மாறுது? தண்ணீர் முழங்கால், இடுப்பு, இப்போ நீச்சல் ஆழத்துக்குள்ள கொண்டு வந்துட்டார். இப்போ நதி அளவு. ஏன் ஆண்டுங்க கொண்டு வந்தார்? ஏன் ஆண்டுங்க கொண்டு வரணும்? அப்போ இந்த நதியை நம்ம ஆவியானவரோட ஒப்பனை செய்கிறோம். மீண்டுமாக யோவானில் சுவிசேஷ புஸ்தகம் எடுத்து வைத்துக் கொள்வோம். அப்படியே இந்த வசனத்தை வச்சிருங்க, அங்கே போயிட்டு வந்துடலாம். வேத வாக்கியம் சொல்லிக்கிறபடி 7ஆவது அதிகாரம் 38ஆவது வசனம். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். என்ன தண்ணீர் உள்ள நதி இல்ல, ஜீவ தண்ணீர். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, ஜீவ தண்ணீர். இன்னும் சத்தமா. அப்போ அந்த தண்ணிக்குள்ள என்ன இருக்குது? ஜீவன் இருக்கிறது. அந்த தண்ணீருக்குள்ள என்ன இருக்குது? ஜீவன். அந்த நதிக்குள்ள என்ன இருக்குது? ஜீவன் இருக்கிறது. இப்போ இயேசு விசுவாசிக்க எனக்குள்ளிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட ஆரம்பிக்கிறது. அது சொல்லிக்கும் பொழுது அனைவரும் புரியல நினைக்கிறேன். அவங்க அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க, என்ன சொல்ல வர்றாரு, இது என்ன நடக்குது அப்படின்னா, இது ஒரு பண்டிகை நாட்கள் இல்லையா? அங்கே அப்படி தானே போட்டிருக்குது, பண்டிகையின் கடைசி நாள். அந்த என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற மேபி இது கூடார பண்டிகை இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பண்டிகையின் கடைசி நாளில் சீலோவாம் குளம்னு ஒரு குளம் கிடையாது, ஆக்சுவலி என்னென்னா ஒரு ஊற்று. அது கூடார பண்டிகை தானே போட்டிருக்கு இல்லையா? 2வது வசனத்தில் போட்டிருக்குது. இப்போ அது ஒரு ஊற்று. அந்த ஊற்று தண்ணி எப்படின்னா, பழைய காலங்களில் பலிபீடத்தில் ஊற்று தண்ணி தான் என்ன செய்யணும், தெளிக்கணும் போட்டுருக்கு. நீங்கள் நம்ம லேவியாரம் புஸ்தகத்தை குறித்தும் யாத்திராம் புஸ்தகத்தை ஜூம் பிரேயரில் பார்த்துட்டு வரேன். டெய்லி காலைல 5:15 மணிக்கு பார்க்கும் பொழுது அந்த தண்ணி தெளிப்பானா ஏதோ தண்ணி கிடையாது, ஊற்று தண்ணீர் எடுத்துகிட்டு வரணும். அந்த ஊற்று தண்ணி எங்கே எடுத்துகிட்டு வாங்கன்னா, அந்த சீலோம் அந்த தண்ணியை கொடுத்து அந்த தண்ணி தான் எடுத்துகிட்டு வருவாங்க. அது ஃப்ரெஷ் வாட்டர் பாருங்கள். இப்போது அந்த தண்ணியை கொண்டு வந்து பண்டிகையின் கடைசி நாளில் எருசலேம் ஆலயத்தில் தெளிப்பார்கள், பலிபீடத்து மேலே தெளிப்பாங்க. அங்கே தெளிச்சுக்கிட்டு இருக்காங்க தண்ணீரை. அந்த தண்ணி என்ன தண்ணீர்? ஊற்று தண்ணீர். இப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு பண்டிகை கடைசி நாளில் அங்கே தண்ணீர் தெளிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இவர் சத்தமாய் சொல்கிறார். என்ன சொல்றாருன்னா, ஒருவன் தாகமாயிருந்தால் அந்த தண்ணிக்கு போகணும்னு சொல்லல, என்னை விசுவாசிக்கும் பொழுது உயிர்தீம ஊற்று தண்ணீராக மாறிடும்.
என்னை விசுவாசிக்கும் பொழுது உன் உள்ளமே ஊற்றுக்கண் திறக்கப்பட்டுரும். உனக்குள்ள ஊற்றுக்கண் புறப்படும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக புறப்பட்டு கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பளவு, அப்புறம் நதியாய் மாறிடும். எங்கே? உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும். ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளை புறப்படும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால என் இருதயம் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படுகிற இடமாயிருப்பதாக. இயேசுவின் நாமத்தினால என்னுடைய இருதயம் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படுகிற ஊற்று கண்களாயிருப்பதாக. கையை தட்டி ஒரு ஆமென். 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 வேதம் சொல்கிறது நீதிமொழி புத்தகத்திலே, நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களோட வாய் தான் ஜீவ ஊற்று. ஹல்லேலூயா. யாக்கோபின் புஸ்தகம், சில வசனங்கள் எடுத்து காண்பிச்ச அப்புறம் மறுபடி வரும் கொஞ்சம். யாக்கோபின் புஸ்தகம் 3வது அதிகாரம் வசிப்போம். 10வது வசனம். துதித்தலும் சபித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. கவனிக்கிறீங்களா? பைபிள் இருக்க கையில் பாருங்க. யாக்கோபு 3:10 வாசிங்க. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, பிலீவர்ஸ், இப்படி இருக்கக்கூடாது. உங்க வாயிலிருந்து துதித்தலும், ஞாயிற்றுக்கிழமானா துதித்தல், அப்புறம் நான் சொல்ல மாட்டேன். நான் விசுவாசியில் அத்தனை பேரும் 7 நாளும் துதிக்கணும். ஆமாம், 7ஆம் நாள் 7 முறை துதிக்கணும். துதிச்சா அலங்கங்களாம் இடிக்கப்பட்டுரும். நான் சரி, இங்கே வந்து துதிக்காதீங்க தயவுசெய்து. வீட்லேயே துதிச்சு நல்லா வாங்க. இங்கே 7 முறை துதிங்க. இங்கே அப்படியே அப்படியே நீந்துங்க இங்கே வந்து. ஹல்லேலூயா. இவர் சொல்கிறார் பாருங்க, என் சகோதரரே, துதித்தலும் சபித்தலும் ஒரு வாயில் நினைச்சக்கூடாது, வரக்கூடாது. அப்படி என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் தெரியுதா? சொல்கிற அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? புரியுதா? நான் விலைக்கு சொல்லணுமா? சொல்கிறாரு, ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? என் சகோதரரே, அத்தி மரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்தி பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே உவர்ப்பான நீருற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. சொல்றாரு, உங்க வாயை பத்தி பேசுறாரு. அவர் விசுவாசிக்கிற பிள்ளைகளுடைய இதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு எங்க தான் வருது? வாயில தான் வருது. இப்போ இந்த வாயிலிருந்து வருகிற தண்ணீர் எங்கிருந்து வருகிறது? இதயத்திலிருந்து வருகிறது. இந்த இதயத்திலிருந்து துதித்தலும் சபித்தலும் வந்துடக்கூடாது. இப்படி இருக்கலாகாது. அப்போ இதயத்திலிருந்து என்னதான் வரணும்? ஒரே தண்ணீர். அது என்ன தண்ணி? தித்திப்பான தண்ணீர், ஜீவ தண்ணீர், ஆரோக்கியமான தண்ணீர், குணமாக்குகிற தண்ணீர் இதயத்திலிருந்து புறப்பட வேண்டும். கசப்பான வார்த்தையில் வந்துடக்கூடாது. ஆக அதான் சொன்னேன், இந்த கணுக்கால் அளவு இருக்கு இல்லையா, அது வந்து பாருங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ தண்ணியில் இல்லையா ஆழத்தில் போகும்போது பார்த்தீங்கன்னா, தண்ணீரில் உங்கள் கால் இருந்தாலும் உங்கள் கால் நிலத்தில் தான் இருக்கும். கணுக்கால் அளவு தண்ணீரில் உங்கள் கால் இருந்தாலும் உங்கள் கால் எதில் தான் சப்போர்ட்டில் இருக்குது? பூமியின் சப்போர்ட்டில் தான் நிற்குது. இது எதன் அனுபவம்? உலகமும் இந்த கிறிஸ்துவுக்குள்ள, அதாவது கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோம், ஆனால் இதில் இருக்கிறோம், உலகத்தில் இருக்கிறோம். ஆண்டு சொல்ல, இன்னும் 1000 அடி வா, இன்னும் கொஞ்சம் ஆழமா வா. இப்போ இந்த கணுக்கால தண்ணியில் விறுவிறு நடந்து போயிடலாம். விறுவிறுன்னு செய்யலாம், நம்மளால நடக்க முடியும். அப்படிதானே? இது எதை காட்டுது அப்படின்னா, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட புதுசில் விசுவாசத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது. கொஞ்ச நேரம் விசுவாசத்தை பேசுவீங்க, தோத்திரம் அலையிலையா கத்த தருவார் அப்படின்னு விஞ்ஞான திங்கக்கிழமை ஆனால் எங்கே போயிடுவீங்க? மடியும் உலகத்துக்கு போய் ஊர் சொல்கிறது கேட்பீங்க, மற்றம் சொல்கிறது கேட்பீங்க,
அவர் நம்பிக்கையை பேசுவீங்க, சந்தேகத்தை பேசுவீங்க. ஏன்னா இன்னும் வளரல கிறிஸ்துவுக்குள்ள. ஆண்டு சொன்ன உங்களுக்கு ஆலாமாவா? ஆலாமாவர்கள் எடுக்கும் கணுக்கால இந்த என்னது முழங்கால் அளவு. இந்த முழங்கால் அளவு தண்ணியில் நடக்க முடியாது. நம்ம அப்படின்னு செய்வோம், அப்படியே காலை தூக்கி 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 வச்சு தான் மெதுவாக என்ன செய்வோம், நடப்போம். அப்படின்னு அர்த்தம், உலகத்திலிருந்து கொஞ்சம் வெளியே வர ஆரம்பிச்சிட்டோம். இப்போ எதை பேச ஆரம்பிக்கிறோம்? உலகத்தின் வார்த்தைகளை பேசுக்கு பதிலாக தேவனுடைய வார்த்தையை பேசிட்டே இருக்கோம். ஆனாலும் நம்முடைய கால் எந்த சப்போர்ட்லாம் நிற்குது? பூமியின் சப்போர்ட். இந்த உலகத்தில் தான் நின்று கொண்டு இருக்கிறது. இப்போ இடுப்பளவு தண்ணி, இப்போ நடக்க முடியாது, அங்கே நடக்க முடியாது. ரைட், நடக்க முடியாது. அப்போ என்ன செய்கிறோம்? கொஞ்சம் நீந்த ட்ரை பண்ணுறோம். ரைட், ஒரு அமைச்சருங்க பார்க்கலாம். இப்போ கவனிங்க, இப்போ உலகத்தின் வார்த்தைகளை பேசிக்கொண்டு, உலகத்தின் ஆவியோடு பேசிக்கொண்டிருந்த, உலகத்தின் ஆவியை பெற்று பேசிக்கொண்டிருந்தோம். இப்போ நாளாக பவுலஸ் போல நாங்கள் உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவர்களை அறியும்படிக்கு பேசும்படிக்கு நாங்கள் தேவனிடத்திலிருந்து புறப்பட்ட ஆவியை பெற்றிருக்கிறோம். அப்போ எனக்குள்ள என்ன ஆவி இருக்குது? அதுக்கு தான் சொல்றாரு, அங்க நிற்காத, கணுக்கால் அளவில் நிற்காத, ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தில் நிற்காத, உள்ளே வா, கொஞ்சம் இன்னும் உள்ளவா. உள்ள வர வர உங்களுடைய வாயிலிருந்து கசப்பான வார்த்தைகள் வராது, கெட்ட வார்த்தைகள் வராது, தூசணமான வார்த்தைகள் வராது, ஹர்ட் பண்ற வார்த்தைகள் வராது. கூடுமான வரைக்கும் இந்த முழங்கால் கூடுமான வரைக்கும் நல்ல வார்த்தையை பேச ஆரம்பிங்க. கூடுமான வரைக்கும். ஏன்னா இன்னும் கால் இதில் தான் இருக்குது, நிலத்தில் இருக்குது. கொஞ்சம் மாம்சம் வெளிப்பட ஆரம்பிக்குது, அப்பப்போ வெளிப்படும். எப்பயாவது கோவப்பட்டு வார்த்தையை விட்டுரும், ஏதாவது ஆண்டு சொல்ல இன்னும் கொஞ்சம் வந்துரு. உள்ள ஆழத்துக்கு வந்துட்டீங்கன்னா உங்கள் கால் நிலத்தில் படாது, உங்கள் கால் நிலத்தில் படாது. அப்புறம் என்ன பண்ண ஆரம்பிப்பீங்க? நீந்த ஆரம்பிக்கிற அனுபவம் தான் வேதம் சொல்கிறது நதியின் அனுபவங்கள். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, தண்ணீர் அனுபவத்துக்குள்ளிருந்து நதியின் அனுபவத்துக்குள்ள வர ஆயத்தமா இருக்கீங்களா? கையை தூக்கி அமைச்சுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, ஆண்டவரே, தண்ணீரின் அனுபவத்திலிருந்து நதியின் அனுபவத்துக்குள்ளே என்னை கடக்க பண்ணுவீராக. இன்னும் சத்தமா தண்ணீரின் அனுபவத்துக்குள்ளிருந்து நதியின் அனுபவத்துக்குள்ளே என்னை கடக்க பண்ணுவீராக. உலகத்தின் வார்த்தையிலிருந்து தேவ வார்த்தைகளை பேசுகிறவனாக என்னை மாற்றுவீராக. மாமிச வார்த்தைகளை அல்ல, தேவ வார்த்தைகளை மட்டும் பேசுகிறவனாக என்னை மாற்றுவீராக. அதுதான் இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் 3வது இதில் வாசிக்கிறோம் இல்லையா? தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை மட்டும் பேசுகிறார். தேவன் அவருக்கு தம்முடைய ஆவியை அளவில்லாமல், நதியின் அளவில்லாமல் ஊற்றி இருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவங்கள், தேவனுடைய வார்த்தையை மட்டும் பேசுங்கள். ஓ ஜீசஸ். அப்படி உங்களுடைய வாயிலில் புறப்பட்ட வார்த்தைகள் எந்த மாதிரி வார்த்தை வரணும்? பேசுங்க, என்கிட்ட பேசுங்க. என்ன வார்த்தை பிரதர்? சத்தமா சொல்லுங்க. என்ன வார்த்தை பேசணும்? இந்த துதித்தல் அப்படின்னா என்ன வார்த்தை, என்ன அர்த்தம் தெரியுமா? தேவனை உயர்த்துகிற வார்த்தைகள், தேவனை மகிமைப்படுத்துகிற வார்த்தைகள். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறோம் அமைச்சுங்க பார்க்கலாம். இப்போ நீங்க கணுக்கால் அளவில் இருக்கும் பொழுது உலகத்தின் வார்த்தையும் பேசுறீங்க, தேவனுடைய வார்த்தையும் பேசுறீங்க. முழங்கால் வரும் பொழுது உலகத்தின் வார்த்தையில் கொஞ்சம் தவிக்கிறீங்க, தேவனுடைய வார்த்தையை கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறீங்க. இடுப்போல் வரும் பொழுது எப்பயாவது உலகத்தின் வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தையை கொஞ்சம் ஃப்ளூவெண்டா பண்றீங்க, நல்லா கண்டினியூ வருது. ஆனால் ஆண்டு சார் இந்த அனுபவம் வேண்டாம். சபையை பார்த்து சொல்ற, மேசியா திருச்சி மக்கள் நீந்திர அனுபவத்துக்குள்ள வரட்டும். ஒரு போர்டனோட வந்திருக்கிறேன். உங்களை கர்த்தர் ஆழங்களுக்குள்ளே கடந்து வர விரும்புகிறார். ஆழத்துக்குள்ளே வாருங்கள். நீங்கள் ஆழத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா, நீ ஆழத்துக்குள்ள வர 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 கவனிங்க, ஆழத்துக்குள்ள வர வர கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். ரைட், எதை பற்றி நான் சொன்னது புரிஞ்ச ஒரு அமைச்சுங்க பார்க்கலாம். அப்போ எந்த அனுபவம் வேண்டாம்? கணுக்கால். ஏன் கணுக்கால் வேண்டாம்? என் கால் இதில் இருக்குது, பூமியில் நிற்குது. பூமின்னு வார்த்தையை பேசுகிறேன். போன எடுத்து காமிச்சல பூமியிலிருந்து உண்டானவன்
பூமிக்குரியவைகளையே பேசுகிறான். உபவாசத்தை பற்றி பேசினாலும் சாரி, அந்த வசனத்தை எடுத்து காமிச்சிடலாமா? வசனத்தை எடுத்து காமிப்போம். யோவான் சுவிசேஷம் அந்த வசனம் ஒரு நல்ல ஒரு அற்புதமான வேர்டு பாருங்க. யோவான் 3வது அதிகாரம் 30. உன்னதத்திலிருந்து வருகிற எல்லாரிலும் மேலானவர், உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர், பூமியிலிருந்து உண்டானவன், பூமியின் தன்மையை உடையவனாய் இருந்து பூமிக்கு அடுத்தவைகளையே பேசுகிறான். பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். இப்ப கவனிங்க டியர் பிலீவர்ஸ், பூமியிலிருந்து உண்டானவன் பூமியின் தன்மையை உடையவனாய் இருந்து பூமிக்கு பேசுகிறான். அப்ப என் கால் பூமியில் இருக்கிற வரைக்கும், என் தரையில இருக்கிற வரைக்கும் நான் எந்த வார்த்தையை பேசிட்டு இருக்கிறேன்? கொஞ்சம் முழங்கால் அளவு வரும் பொழுது இதையும் பேசுறேன், அதையும் பேசுறேன். இது போல வரும் பொழுது அதை எப்பயாவது பேசுறேன், இதை எப்பயுமே பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆனா ஆன்னு சொல்லாது, அதையே வேண்டாம், அதுவே வேண்டாம், பூமிக்குரிய வேண்டாம், மாம்சத்துக்குரிய வேண்டாம். ஒரு ஆமிச்சுங்க கைகளை உயர்த்தி. அப்ப என்ன தன்மையை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? நீந்திக்கிற அனுபவம். சொல்லுங்க, நீந்திக்கிற அனுபவம். அப்போ சில விசுவாசிகள் செய்கிற தவறுல என்ன அப்படின்னா, சில நேரங்களில் நல்லா துதிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க. ஆனால் சில பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு நீந்தணுன்ட்டு ஆசை, ஆனால் நீந்த முடியாமல் இதில் பேசுகிறாங்க. தேவனுடைய வார்த்தைக்கு பேசும் போதெல்லாம் இந்த வார்த்தையை பேசுகிறாங்க. ஆக தான் நீங்கள் படித்து பாருங்கள், இது நிமித்தம் உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படலையா? யாக்கோபு 3வது முதல் வசனம் சொல்லப்படும், இது நிமித்தம் உங்கள் ஜெபம் கேட்கப்படலை. ஏன்னா உங்களுக்குள்ள என்ன இருக்குது? வாக்குவாதங்கள், சண்டைகள். ஏன்னா எதில் பேசிக்கிட்டு இருக்கிறோம்? பூமியின் தன்மையை உடையவளாக இருந்து பேசுகிறோம். டியர் பிலீவர்ஸ், நீங்கள் எப்படி பேசணும் விரும்புகிறீங்க? தேவ வார்த்தை பேச போகிறீங்களா, உலகத்தின் வார்த்தை பேச போகிறீங்களா? சத்தமாக பேசுங்க. அப்போ ஆவியன் உள்ள வந்து என்ன பண்ணுறாரு நமக்குள்ள? ஏன் விசுவாசிகளை பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டும்? பரிசுத்தாவியை உள்ள வந்து என்னை கர்த்தரை விசுவாசிக்க பண்ணுகிறார், இயேசு விசுவாசிக்க பண்ணுகிறார், இயேசுக்குள்ள நான் என்னவாக இருக்கிறேன் என்று விசுவாசிக்க பண்ணுகிறார். ஆமென். அப்போ விசுவாசிக்க ஆவி என்ன சொல்ல தெரியுமா? ஆவி அவன் சகல சத்தியத்துக்குள் நடத்துவார். ஆவியானவனை சகல சத்தியத்துக்கும் நடத்துவார். கரங்களை வச்சிருங்க. ஆவியானவர் என்னை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிறவராக இருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுங்க, ஆவியானவர் என்னை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிறார். இன்னொரு முறை, ஆவியானவர் என்னை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிறவர். ரைட். இப்போ கவனிங்க. இப்போ ஆவி உள்ள வருகிறார். அது வரைக்கும் நான் எந்த தன்மையோட நான் இருந்தேன்? பூமியின் தன்மை, உலகத்தின் தன்மை, உலகத்தின் ஆவியை பெற்றவனாக இருந்தேன். இப்போ ஆவி உள்ள வருகிறார். உள்ள வரும் பொழுது வசனம் புரிய ஆரம்பிக்குது, கணுக்கால் அளவு. இப்போ ஆவி இன்னும் கொஞ்சம் வாழ்றாரு, முழங்கால் அளவு. இப்போ எந்த வார்த்தையை பேச ஆரம்பிக்கிறேன்? தேவடி வார்த்தையை பேச ஆரம்பிக்கிறேன். இந்த இந்த இறுதியம் இருக்கு இல்லையா, நீங்கள் 2 தன்மையோடலாம் இருக்கீங்க. உங்கள் இறுதி 2 தன்மையோடையதாக இருக்கும். பூமியின் தன்மையோடலாம் இருக்கும், ஆவிக்குரிய தன்மையாகவும் இருக்கிறோம். அப்படி தானே? நான் மாம்சத்தில் இருக்கிறோம், இதில் இருக்கிறோம், ஆவியில் இருக்கிறோம். 2மே நமக்குள்ளே இருக்கும், கடைசி வரைக்கும் இருக்கும். ஆனால் உங்களுடைய ஆவியானவர் உங்களை என்ன தன்மையோட மாற்ற விரும்புகிறார்? சத்தமா பேசுங்க. ஆவியின் தன்மையை உடையவர்களாக மாற்ற விரும்புகிறார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. இன்னொரு சேர்ந்து சொல்லுங்க. அப்படி என்ன அர்த்தம்னா, ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து சத்தியத்திலிருந்து எடுத்து உங்களை எதை பேச வைக்கிறார்? சத்தியத்தை பேச வைக்கிறார். அந்த சத்தியத்தை பேசுவதற்கு பெயர் தான் ஜீவ தண்ணீர். நீங்க தேவனுடைய வார்த்தையை பேச ஆரம்பிக்கும் பொழுது ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட ஆரம்பிக்கிறது. கவனிங்க. இப்போ ஒரு வியாதியின் பலவீனத்தில் இருக்கிறோம், சில கடன் பிரச்சனைகளை பார்க்கிறோம், சில போராட்டங்களை பார்க்கிறோம். பார்க்கும்பொழுது பூமியின் தன்மையுள்ள மனுஷன் என்ன சொல்றான்? என்ன ஃபீல் பண்ணுவான்? இந்த பிரச்சனை வந்துருச்சு, என்ன பண்ண போறேனே தெரியல அப்படின்னு ஒரு மைண்ட் என்ன செய்யறான்? புலம்புகிறான். இப்போ ஆவி உள்ளதுன்னு சொல்லுவார் தெரியுங்க. ஆவி உள்ளது என்ன பண்ணுறாரு? ஆவி உள்ளது என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த பூமியின் தனிமை பார்த்தா அதை பேச வேண்டாம், பூமிக்குறையிலே பேசாத, ஆவியின் தன்மையுடையவனாக இருந்து உங்கள் இதயத்திலிருந்து வசனத்தை பேச வைக்கிறார். அவருடைய
தழும்புகளால் நான் குணமானேன். அவருடைய தழும்புகளால் நான். இப்போ கணுக்கால் அளவு வசனம், அந்த அந்த அனுபவம். ஓ அப்படியே தழும்புகளால் குணமானேன். ஆனால் மறுபடியும் எதாவது பேசிக்கிட்டு இருப்போம். எனக்கு என்ன இருக்குது, பலவீனனுக்கு போராட்டு இதை பேசிட்டோம். ஆனால் சொல்லி இன்னும் கொஞ்சம் வா, ஆழத்துக்கு வா, இன்னும் கொஞ்சம் ஆழமா. மெய்யாகவே அவர் என்னுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு என் துக்கங்களை சுமந்தார். இன்னும் கொஞ்சம் வசனம் அதிகமாக வரும். ஆனால் இன்னும் கொஞ்சம் வந்துரு, இன்னும் கொஞ்சம் ஆழமா வா. ஆழமா வந்து சொல்றாரு, இது இப்போ பேசு. வேதம் சொல்லுகிறது அவருடைய செட்டிலின் கீழே ஆரோக்கியம். இப்போ வசனமாக வருது வாயில, ஆனால் உள்ள என்ன இருக்குது? பலவீனம் இருக்குது, வியாதிகள் இருக்குது, சுகவீனங்கள் இருக்குது, சில பிரச்சனை. ஆனாலும் எதை சொல்லிட்டே இருக்கிறோம்? வசனத்தை பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஆவியானவர் சொல்ல அதை பேசிக்கிட்டாரு. துதித்தலும் சபித்தலும் வேண்டாம், துதித்தல் மட்டும் உண்டாகிக்கொண்டே இருக்கட்டும். என்ன உண்டாலும் அதை பேசிக்கொண்டே இரு. பேச 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 உலகத்தின் தன்மையிலிருந்து ஜீவ தண்ணீர் நதிகளுக்குள்ள கர்த்தரை மூழ்க பண்ணுகிறார். அது மேல நீந்த பண்ணுகிறவராக இருக்கிறார். ஒரு நாள் ஒரு சுத்தமா சுகமாயிருவீங்க. 100% ஹீலிங். ஆரம்பிக்கும் போது சந்தேகத்தை ஆரம்பிச்சோம், கொஞ்சம் பேசும்போது விசுவாசமும் சந்தேகமும் வந்துச்சு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் விசுவாசத்தை மட்டும் பேசிட்டே இருப்போம், விசுவாசத்தை மட்டும் பேசிட்டே இருப்போம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, விசுவாசத்தை மட்டும் பேசுங்க. அப்போ எனக்கு ஆவியான தேவை, உண்மைதானா? அப்போ ஆவியம் எதுக்கு எனக்கு வரணும்? என் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகளை புறப்பட பண்ணுகிறார். புறப்பட பண்ணி, அது எப்படி புறப்படுகிறது? இயேசுவை விசுவாசிக்கிறவன், அப்படிதானே போட்டுக்குது. அப்போ இயேசு யாருன்னு சொல்லணும், இயேசு எப்படிப்பட்டவர்னு சொல்லணும், இயேசுக்குள்ள நான் என்னவாக இருக்கிறேன்னு சொல்லணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசுக்குள்ள நீங்கள் யாரா இருக்கிறேன் என்பதை நீங்கள் கன்ஃபர்ஸ் பண்ணிக்கொண்டே இருங்க. இயேசு யார் என்று நீங்கள் பேசிக்கொண்டே இருங்கள். உங்க உள்ளத்துக்குள் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும். எஸ். பல நேரங்களில் செய்கிற தவறு என்னன்னா, இயேசு விட்டுரும், கால் எங்க தான் நிற்குது. ஆனால் இயேசுக்குள்ள தான் இருக்கிறோம், கால் எங்க நிற்குது? இந்த பூமியின் பலத்தில் நிற்கிறோம், சொந்த பலத்தில் நிற்கிறோம், சுய பலத்தில் நிற்கிறோம். ஆனால் அந்த வார்த்தையை பேசாத. அப்போ இப்படி பேசுவோம், அப்புறம் விரக்தியில் போய் எதையும் பேசுவோம், என்ன பிரதர் என்ன பிரதர் அப்படியும் பேசுவோம். அப்புறம் ஆண்டு சொல்றாரு, இந்த அனுபவம் கிடையாது, இது வல்ல உங்களுடைய டெஸ்டினி. ஆழத்துக்கு வாங்க. பக்கத்தில் பசங்க ஆழத்துக்கு வாங்க. பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் பார்த்து என்னை பார்த்து சொல்றீங்களே, நான் வந்துடுவேன். இல்லை என்னை பார்த்தே பேசுறீங்க, ஆழத்துக்கு வாங்கன்ட்டு. ஆழத்துக்கு வந்துட்டீங்கன்னா வேதம் சொல்லுது, உங்கள் வலைகளை போட ஆரம்பிச்சிருவீங்க, திரளான மீன்களை பிரிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஓ, ஆழத்துக்கு வந்துட்டீங்கன்னா திரளான மீன்களை பிடிப்பீர்கள். ஆழத்துக்கு வந்துட்டீங்கன்னா எம்ஏ சூத்திரம், நீங்கள் ரொம்ப பிளெஸிங்காக மாறிடுவீங்க. கையை உயர்த்தி ஒரு ஆரம்பிச்சுங்க பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம். அப்போ ஆவியானவரை நான் ஏன் பெற்றுக்கொள்ள வேண்டும்? அவர் என்னை சகல சத்தியத்துக்குள்ளும் என்ன செய்கிறார்? நடத்துகிறார். அதில் ஒரு சத்தியம் என்ன? நான் இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது என்னுடைய இதயத்துக்குள்ளிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்படுகிறது. ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட ஆரம்பிக்கிறது. எப்பொழுது? நான் கேள்வி கேட்ட பதில் சொல்லுங்க. எப்பொழுது? சத்தமா சொல்லுங்க. எப்பொழுது? பிரதர்லாம் சத்தமா சொல்லுங்க. எப்பொழுது? அப்போ இயேசுவை விசுவாசிக்கிறத நீங்க என்ன செய்யணும்? வாயை திறந்து சொல்லும் பொழுது அதுதான் துதி. இயேசு யாருன்னு சொல்லுங்க. அப்போ நதியின் அனுபவங்கள் இந்த முழங்கால் அளவா மாறும். இன்னும் கொஞ்சம் கன்ஃபர்ஸ் பண்ணுங்க, சந்தேகமெல்லாம் பேச ஆரம்பிச்சிருவீங்க. இது போலவு இன்னும் கொஞ்சம் கன்ஃபர்ஸ் பண்ணுங்க. வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் தேவன் தாம் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று அந்த முழு நிச்சயம் தான் ஆழம். அந்த முழு நிச்சயமா பெற்றுக்கொள்வேன், நிச்சயம் எனக்கு அற்புதம் நடக்கும் என்கிற சந்தேகம் இல்லாமல், பயம் இல்லாமல், தைரியமா. ஹல்லேலூயா. இந்த 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 கணுக்கால அளவில் இருக்கிற இடத்துல நீங்க நீந்த முடியாது.
மீன் பிடிக்க முடியாது. எது மீன் பிடிக்கணும் ஆசை? ஆமென். ஆண்டு சொல்கிற கணக்கு அளவில் வேண்டாம். நீங்கள் ஆழத்துக்கு வந்துட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற சகல நன்மையை பெற்றுக்கொள்கிறார். குட். அப்போ என்ன செய்கிறார் ஆவியானவர்? என்னை சகல சத்தியத்துக்கு நடத்துகிறார். அதில் மிக முக்கியமாக இயேசுவை விசுவாசிக்க பண்ணுகிறார். இயேசுவை உங்கள் வாயை திறந்து சொல்ல வைக்கிறார். இப்போ யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தை அந்த வசனத்தை மீண்டும் வாசித்துடலாமா? அதனால் நதிகள் நதிகள் நதிகள்ன்றார். அதனால் நதிகள் 39ஆம் வசனம். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். ஒருவன் தாகமா இந்த இடத்துல வர கடவன், என்னிடத்துல வந்து பானமான கடவன் சொல்லிட்டு அவன் உள்ளத்திலிருந்த ஜீவ தண்ணீர்கள் நதிகள் புறப்படும் சொன்னார்ல. அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளுக்கு ஆண்டவர் அர்த்தம் கொடுக்கிறாரு. அதுக்கு என்ன அர்த்தமா? தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவி. ஹலோ, இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவி. அப்ப இயேசு விசுவாசிக்கும் பொழுது என்னுடைய ஸ்பிரிட், என்னுடைய இருதயம் மாற்றப்படுகிறது. நான் வேறு மனுஷனா பேசுகிறேன். அப்பதான் அந்நிய பாஷையை பேசுறேன், அப்பதான் தீர்க்கதரிசனத்தை பேசுறேன், அப்பதான் வருங்காரியங்களை பேசுறேன். ஏன்? நான் இயேசுவை விசுவாசித்து பேசுகிறேன். இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறபடினால் தேவன் உங்களுக்கு விசேஷித்த ஆவியை கொடுத்திருக்கிறார். அநேக நேரத்தில் ஆவினால பயந்துறீங்க, அப்படியே கிடுகிடு இவ்வளோ வர்ற மாதிரி. அப்படிலாம் ஆவியானவர் செய்கிறது கிடையாது. சில இடங்கள் ஆவியானவர் பெற்றுக்கொள்ளும் அப்படி நடக்கலாம். ஆனால் தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவி அப்படின்னு சொன்னதுக்கு அவர் எக்ஸாம்பிள் சொல்றாரு, ஜீவ தண்ணீருள்ள நதிகள்ன்றார். அப்படிதானே? அப்போ ஜீவ தண்ணீருள்ள நதிகள் நமக்கு எனக்குள்ள இருக்குதா இல்லையா அப்படின்ற எப்படி கண்டுபிடிக்கலாம்? எனக்குள்ள என்ன ஆவி இருக்குன்றத வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நான் கேட்குறேன், உங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்குதுன்றது நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்கள் பேசுகிற வார்த்தைகள், உங்களுக்குள்ள எந்த ஆவி இருக்குன்றதை கண்டுபிடிச்சிடலாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் உங்களுக்கு ஆவியை வெளிப்படுத்துகிறது. இன்னொரு மாதிரி சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. கொஞ்சம் லெஃப்ட் ரைட் எல்லாம் பார்த்து பேசுங்க பார்க்கலாம். பக்கத்தில் பார்த்து பின்னாடி பார்த்து பேசுங்க. நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் நீங்கள் என்ன ஆவியை உடையவர் என்பதை காட்டுகிறது. அர்த்தம் புரியுதா? அப்போ எப்பயாவது விசுவாசத்தை பேசினா விசுவாச ஆவிக்கு இடம் கொடுத்து பேசுறாரு. அப்படியே டப்புன்னு இந்த பக்கம் வந்துட்டு கோபத்தில் ஆக்ரோஷத்தில் பேசுகிற ஒன்று பார்த்தீங்களா? அப்படின்னா அவர்கள் என்ன ஆவி? புரிச்சுக்குங்க, ஆவின்றது அப்படியே கொம்பு வச்சு கிடையாதுங்க. நீங்கள் பேசுகிற வார்த்தைகள், நீங்கள் எந்த ஆவியை உடையவர்களாக இருக்கீர்கள். அதுதான் சபையில் தான் ஆண்டு அநேக இடத்துல பிசாசை துரத்தினாராம். ஏசு கிறிஸ்து சபைக்குள்ள தான் அசுத்தாவியில் துரத்தினா போட்டிருக்குது ஒரு இடத்துல. ஆபிரகாமின் குமாரத்தியாக இருந்த பெண்ணுக்குள்ள அசுத்தாவி இருந்துச்சு. நான் என்ன சொல்ல வரேன்றீங்களா? புரிந்து கொடுப்பில் நம்புகிறேன். விசுவாச பிள்ளைகள் அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. கண்ட்ரோல், வாயிலிருந்து புறப்படுறதுக்கு முன்னாடி கண்ட்ரோல் பண்ணிடணும். அந்த ஆவிக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். கோபத்தின் ஆவிக்கு, தூசணத்தின் ஆவிக்கு, கெட்ட வார்த்தையின் ஆவிக்கு, அவிசுவாசம், அந்த மாதிரி நான் நினைச்ச மாட்டேன். இடம் கொடுக்க மாட்டேன். சொல்லுங்க, இடம் கொடுக்க மாட்டேன். பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். பக்கத்தில் பாசங்க, பிசாசுக்கு உங்க வாயில இடம் கொடுத்துடாதீங்க. யோசிக்கிறீங்க, ஆமாம் பாஸ்டர், பல நேரங்கள் இப்படி தான் பிசாசு இடம் கொடுத்து வாயின் வார்த்தையை பேசி வீட்டில் ஒரே சண்டை, ஒரே சச்சரவு. சில வீடு பார்த்தீங்கன்னா அப்படியே எப்பயுமே சண்டையாகவே இருக்கும். எப்போ பார்த்தாலும் சண்டையாகவே இருக்கும். உள்ள ஞாயிற்றுக்கிழமை ஆன உடனே பைபிளை தட்டி விட்டு அப்படியே கிளம்பி வந்துடுவாங்க பாருங்க. இங்கே வந்து ஹல்லேலூயா.
அதுதான் அநேகர் கேள்வி கேட்குறாங்க, இவங்களெல்லாம் சர்ச்சுக்கு போறியம்மா அப்படின்றாங்க. ஏன்னா அந்த கேள்வி நியாயமான கேள்வி தான். அப்புறம் திங்கட்கிழமை வந்து எந்த ஆவி? மாம்சத்தின் தன்மையோட இருந்து மாம்சத்துக்குறைய பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. தவறுன்றார் ஆவியானவர். ஆவியான சொல்லுக்கு கீழ்ப்படி ஏற்ற ஆயத்தமாக இருக்கீங்க? கரங்களை வைத்து காட்டுங்க. அப்போ ஆவிய உள்ளவர் வந்து உங்களை என்ன தன்மையோட பேச வைக்க விரும்புகிறார்? தெய்வீக தன்மையோடு பேச வைக்க விரும்புகிறார். ஒரு ஆமென்னுங்க பார்க்கலாம். அப்போ எதை பேச விரும்புறீங்க இன்னைக்கு? தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறார். அப்ப நீங்க பக்கத்தில் பாச நாம் எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையை பேசுவோம். இன்னொரு சொல்லுங்க, நாம் எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையை பேசுவோம். ஹல்லேலூயா. சரி, அப்போ முதல் காரியம், இயேசு விசுவாசிக்கும் பொழுது நாம் விசேஷ ஆவியை செய்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம். விசேஷ ஆவியை உள்ள வந்து என்ன பண்ணுறாருன்னா நம்மளை சகல சத்தியத்தை நடத்துகிறார். அப்போது ஃபஸ்ட் டைம் இப்போது கடன் பிரச்சனை இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போது வசந்த உள்ளே வரோம், என்ன வசனம்? சிங்க கொட்டிகள் தாழ் சேர்ந்து பட்னியை கிடந்தாலும் கத்திர தெளி எனக்கு ஒரு நன்மை குறைபட. இப்போ வசனத்தை கேட்டிருப்பீங்க, அதை பேச ஆரம்பிப்பீங்க, அதுக்கான கால அளவு. அப்புறம் வேலை செய்ய ஆரம்பிப்பீங்க, கொஞ்சம் வருமானம் வரும், ஆனால் மறுபடியும் கடனாக இருக்கும். இப்போ வசந்த பேச ஆரம்பிப்பீங்க, தேவன் தம்முடைய மகிமை மைசனை குறைகளை நிர்வாக்குவார். ஆனால் நான் சொல்கிறேன், இது இந்த ரெண்டு தன்மையோடு இருக்கக்கூடாது. பூமியிலும் காலை வச்சுட்டு ஆழத்துக்கும் போகணும்னு நினைக்க முடியாது. பூமியில் கால் இருக்கிற வரைக்கும் நீங்கள் நீச்சல் அடிக்கவே முடியாது. நான் சொல்ல போகிறீங்களா? பூமியில் கால் இருக்கிற வரைக்கும், நிலத்தில் கால் இருக்கிற வரைக்கும் நீங்கள் நீச்சல் அடிக்கவே. அப்போ என்ன பண்ணணும்? ஆழத்துக்கு வந்தால் நடக்கும் தெரியுமா? எடுத்து காட்டுகிறேன். மீண்டும் வருவோம். எசேக்கியேல் புத்தகத்தை எடுத்து வைத்துக்கொள்வோம். ஆழத்துக்கு வந்தால் நடக்கும். உங்களுக்குள்ள வெளிப்பாடுகள் உண்டாகட்டும். நிச்சயமாக கர்த்தர் இந்த வசனத்தின் மூலம் உங்களை பேசுவார். 47வது அதிகாரம் 5:6 வாசிங்க. அப்படி பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார். அங்கே அது நான் கடக்க கூடாத நதியா இருந்தது. தண்ணீர் நீச்சலமும் கடக்க முடியாத நதியுமாய் இருந்தது. தண்ணீர் நதியாய் மாறினது. அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே, இதை கண்டாயா என்று சொல்லி என்னை நதியோரமாய் திரும்பி நடத்தி கொண்டு போனார். நான் நடந்து வருகையில் இதோ நதியோரத்தில் இக்கரையிலும் அக்கரையிலும் வெகு திரளான விருட்சங்கள் இருந்தது. அவர் என்னை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்தர வழியாய் ஓடி கடலில் விழும். இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதில் தண்ணீர் ஆரோக்கியமாகும். தண்ணீர் ஆரோக்கியத்தை கொண்டு வருகிறது. நாம் பேசுகிற வார்த்தைகள் ஆரோக்கியத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. பேசுகிற வார்த்தைகள் என்ன வார்த்தைகள்? ஆரோக்கியமான வார்த்தைகளை பேசுவீர்கள் என்றால் ஆரோக்கியம் உண்டாக ஆரம்பிக்கிறது. ஏனென்றால் வேதம் அப்படியே சொல்கிறது, நான் அவர்களுக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணுவேன். அப்ப நீங்க சொல்லணும், இயேசு நாமத்தில் எனக்கு. சத்தமா பேசுங்க, இன்னும் சத்தமா பேசுங்க. பாருங்க, அடுத்து 9 சம்பவித்தது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். சொல்லுங்க ஆரோக்கியம். சத்தமா ஆரோக்கியம். இன்னும் சொல்லுங்க ஆரோக்கியம். அப்போ என்னுடைய வாயிலிருந்து தேவனுடைய வார்த்தைகள் புறப்பட ஆரோக்கியம், ஜீவன் உண்டாக ஆரம்பிக்கிறது, பலன் உண்டாக ஆரம்பிக்கிறது, சுகம் உண்டாக ஆரம்பிக்கிறது, செழிப்பு உண்டாக ஆரம்பிக்கிறது. தேவ ஆவியானவர் இந்த காலவேளையில் வந்திருக்கிற அத்தனை பேருடைய வாயின் தொடுவாராக. உங்களுடைய வாயிலே தேவன் தம்முடைய வார்த்தை வைப்பாராக. உங்களுடைய வாயிலிருந்து ஜீவ வார்த்தைகள் புறப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, தேவன் உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை கொண்டுதான் அவர் கிரியை செய்கிறார். நீங்கள் பேசுவது ஒன்று, செய்வது ஒன்றா இருக்கக்கூடாது. இதையே பேசுவோம், தேவனுடைய வார்த்தையே பேசுவோம். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் பரவாயில்ல, எதிர்மறையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒருவர் பார்த்து ஆரோக்கியமானவர்களை பேசுவோம். ஒருவர் பார்த்து நலமானவர்களை பேசுவோம். எங்கே 2 அல்லது 3 பேர்கள் நாமத்தினால கூடி வேண்டிக் கொள்கிறீர்களோ
அங்கே இருக்கிறேன், அங்கே எவைகளை விரும்பி கேட்டுக்கொள்கிறீர்களோ அது கொடுக்கப்படும் சொன்னாரே. கர்த்தர் இந்த நாளில் அதை செய்ய நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார். இந்த நாளிலே நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு அதை பதில் தருவாராக. வேண்டிக் கொள்வது எதுவோ அதை தருவாராக. பாருங்க, இந்த எண்ணங்கள் தான் ரொம்ப முக்கியம். பாருங்க, எதை திங்க் பண்றீங்க. ஒரு முறை யோவானும் யாக்கோபும் இயேசு ஒரு கிராமத்தில் போகிறாரு. கிராம மக்கள் உள்ளே அனுமதிக்க மாட்டேன்ட்டாங்க. இங்கெல்லாம் வந்துடாதீங்க, இங்கே மத பிரச்சாரம் பண்ணுற மாதிரி இருக்குது, வராதிங்கன்ட்டாங்க போல இருக்குது. சில இந்த சுவிசேஷம் அறிவிக்கும்போது இந்த கிராமத்துக்குள்ள வராதிகள் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி இயேசு வேணான்ட்டாங்க, வந்துடாதீங்கன்ட்டாங்க. சமாரியா தான், சமாரியா பாட்டத்துக்குள்ள வரக்கூடாதுன்ட்டாங்க. இயேசுல இங்கே உள்ள வரக்கூடாது. இந்த யாக்கோபுக்கும் யோவானுக்கும் கோவம் வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? பக்கத்தில் பார்த்துங்க, கோவம் வந்துருச்சு. சத்தம் பேசுங்க. இந்த கோவம் வந்துச்சுன்னா நான் நானாகவே இருக்க மாட்டேன். கேட்டிங்களா? எனக்கு கோவம் வந்துச்சு, நான் என்ன பேசணும்னு எனக்கே தெரியாது. அவன் சொல்கிறாங்க, ஆண்டவரே நீர் மட்டும் சரின்னு சொல்லும், வானத்திலிருந்து அக்கினி இறக்கி இந்த சமாரியாவை அழிச்சு போட்டுருவோம். என் தலைவனுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. இயேசுவுக்கு சமாரியாவில் இடம் கொடுக்க மாட்டேன்ட்டிங்களா, உங்களை வச்சுக்கிறேன்டான்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்டவர் நீர் மட்டும் சரின்னு சொல்லும், வானத்திலேருந்து அக்னி இறக்கி சமாரியா வேணான்றதை அழிச்சு போட்டுறான். அப்போ ஆண்டு சொல்கிறார், அப்பா என் மேலே எவ்வளோ பாசக்காரங்களா இருக்காங்க அப்படி சொன்னாரா? வாட் கைண்ட் ஆஃப் ஸ்பிரிட் யூ ஹேவ்ன்றார். நீ என்ன ஆவி இருக்க உனக்குள்ள? கோபத்தின் ஆவின்றார், எரிச்சலின் ஆவி, பகை ஆவி. ஏன்னா சமாரியாவுக்கு உங்களுக்கு என்ன இருக்குது? ஆல்ரெடி பகை. பகையின் ஆவி, எரிச்சலின் ஆவி, கோபத்தின் ஆவி, கொலையின் ஆவி, கொன்று போட்டுருவோன்றாங்க. ஒரு இல்லை யோசிச்சு பாருங்க, ஆண்டு விட்டு சரின்னு சொல்லி கொன்று போட்டு தான் அடுத்து பிலிப்பு எழும்பி சமாரியா போயிருப்பாரா? அடுத்த பின்னாட்களில் சமாரியா பிலிப்பு மூலமாக சமாரியா முழுவதும் ரட்சிக்கப்பட்டார்கள். அழிக்க விரும்புகிறவர்கள தேவன் ரட்சிக்க விரும்புகிறவர். இந்த எந்த சீசர்கள் அழிக்கணும்னு சொன்ன பட்டணத்தை பின்னாடி பிலிப்பு போய் சுவிசேஷம் அறிவிச்சு சமாரியாவே இயேசு ஏற்றுக்கொண்டுருச்சு. ஹல்லேலூயா. அப்பதான் சொல்றாரு, ஏய் என்ன ஆவியை உடையவர்களாக இருக்கிறீர்கள் கேட்குறதா வேண்டாமல்ட்ட. அப்போ நம்ம அந்த உணர்ச்சி வசப்பட்டு சில விதத்தில் பேசுகிறோம் தெரியுமா? அப்போ எந்த ஆவி வெளிப்படுதுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒருத்தவங்க கோவப்பட்டா நீங்களும் கோவப்பட்டீங்கன்னா ரெண்டு பேத்துக்கு என்ன ஆவி இருக்குது? அவர் பேசினாரு, நான் பேசினேன் அப்படின்னாக்க ரெண்டு பேத்துக்கும் ஒரே ஆவி தான். ஒருத்தர் கோவப்படுறாரு அப்படின்னா நீங்கள் அமைதியோடு போயிட்டீங்கன்னா சாந்தமும் மனத்தாழ்மையும் ஆவி உங்களுக்குள்ள இருக்குது. ஒருத்தர் அப்படியே தூசணமாக பேசுகிறாரு, நீங்கள் கர்த்தாவே ஆசிரியங்க மனசுல ஜெபிக்கிறீங்க, நல்ல ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். வேதம் அப்படியே சொல்லுகிறது, உங்கள் பேர் பொய்யாய் சொல்வார்களானால் என்னை எப்படி பொய்யா என்கிட்ட சொல்ல போச்சு, என்னை எப்படி பேச போச்சு, ஃபோன் எடுத்து பேசி வம்பிழுக்க கூடாது. அப்போ அவங்களுக்கு அதே ஆவி தான். அவங்க ரட்சிக்கப்படாதவங்க பேசிட்டாங்க, உங்களை குற்றப்படுத்திட்டாங்க. ரட்சிக்கப்பட்ட நீங்களும் அவங்கள மாதிரியே சண்டை போட்டீங்க அப்படின்னா ரெண்டு பேத்துக்கும் ஒரே ஆவி தான் இருக்குது. என்னை எப்படி பேச போச்சு? எந்த ஆவி உங்களுக்குள்ள இருக்குது? ரட்சிக்கப்பட்டவள நம்மள ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் சொல்கிறார். அவங்களுக்குள்ள எந்த ஆவியோடையெல்லாம் இருக்கீங்கிறா? அமைதியாயிட்டாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எந்த ஆவியோடையவராக இருக்கிறீர்கள் என்பதை உங்களுடைய வாயின் வார்த்தைகள் காட்டி கொடுக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லிடுவோமா? நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் நீங்கள் எந்த ஆவியை உடையவர்கள் என்பதை காட்டுகிறது. இப்போவே அழுதுகிட்டே இருக்கீங்களா, புலம்பிட்டே இருக்கீங்களா, கவலையாக இருக்கீங்களா? அதெல்லாம் ஒரு ஆவி, புரிஞ்சுக்கணும். அப்போ நீங்கள் நானும் தேவ ஆவியை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அப்போ தேவ ஆவியை பெற்ற உடனே ஆவி என்ன செய்கிறார்னா இயேசுவை விசுவாசிக்க பண்ணுகிறார். பக்கத்தில் பசங்க இயேசுவை விசுவாசிக்க பண்ணுகிறார். அப்போ இயேசு விசுவாசிக்கும் பொழுது என்னுடைய உள்ளத்திலிருந்து என்ன வருகிறது? அவர் என்னவா இருக்கிறார், அவருக்குள்ள நான் என்னவா இருக்கிறேன், அவரால் என்ன செய்ய முடியும் என்பதை என்னை கொண்டு பேச வைக்கிறார். என்னை கொண்டு பேச வைக்கிறார். ஒவ்வொரு நாளும் பேச பேச சந்தேகம் விலக ஆரம்பிக்கிறது, பயங்கள் விலக ஆரம்பிக்கிறது, கவலைகள் விலக ஆரம்பிக்கிறது. பேசிக்கிட்டே இருக்கிறேன். ஒரு நாள் வருது, என்னுடைய உள்ளத்திலிருந்து நான் பேசின அந்த வார்த்தைக்கு ஜீவன், ஆரோக்கியம்,
பிரைஸ் தி லார்ட். ஒரு இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கலாம் பிரதர். சோர்ந்து போகிறவனுக்கு பலனை தருகிறவர் கர்த்தர். சத்துவம் உள்ளவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணிக்கிற கர்த்தர். ஜெபிங்க, தேவசனத்தில் காத்திருந்து ஜெபிங்க. சில நாட்கள் தனித்து போய் ஜெபிக்கலாம். உங்களை கர்த்தர் பலப்படுத்துவார். தேவன் தம்முடைய ஆவியை ஊற்றுவார். நீங்கள் பலனடைவீர்கள். கழுகுகளைப் போல உயர பறப்பீர்கள். நீங்கள் சில நாட்கள் தேவசனத்தில் காத்துருங்க, ஜெபம் பண்ணுங்க, வசந்த கன்ஃபர்ஸ் பண்ணிட்டே இருங்க. எதிர்பார்த்திருக்கிறாத நன்மைகள், கண்கள் கண்டிராததை, காதுகளில் கேட்டிராதை, இதயத்தில் தோன்றாத காரியங்களை நிச்சயமாக கத்தவங்களை காண வைப்பார். சோர்ந்து போயிடாதீங்க. சூழ்நிலையை பார்த்து இப்படி விரக்தியில் போயிடாதீங்க. அந்த ஆவிக்கு இடம் கூடாதீர்கள். விரக்தியின் ஆவிக்கு இடம் கூடாதீங்க. சோர்வின் ஆவிக்கு இடம் கூடாதீங்க. கவலையின் ஆவிக்கு இடம் கூடாதீங்க. அதெல்லாம் பாருங்க, எனக்கு நடக்கலையே, நான் ஜெபிச்சு தான் பார்த்தேன், அற்புதம் நடக்கலையே, அதெல்லாம் சோர்வின் ஆவி தூக்கி எறிங்க இயேசுவின் நாமத்தினால. என் நாமத்தினால் பிசாசுகளை துரத்துங்க. அந்த ஆவியெல்லாம் அது யாருக்குள்ளே இருக்குன்னு நினைக்காதீங்க. பல நேரங்களில் இந்த பாருங்க, நம்ம அடுத்தவங்களுக்குலாம் ஆவி இருக்கிற மாதிரி பார்க்குறோம். நமக்குள்ளே சிலங்கள இருக்கும். அந்த ஆவியை கடிந்து கொண்டு ஜெபிச்சிடணும். ஆமாம், சில நேரங்கள் எனக்குள்ள சில சந்தேகங்கள் வரும். அது சந்தேகத்தின் ஆவி. நம்ம நடந்துருமா, செஞ்சிருமா, இயேசுவினத்தில் துரத்துக்கிறேன். அப்பால் எப்போ சாத்தான். ஆமாம், சந்தேகத்தின் ஆவிக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பொய்யின் ஆவி எல்லாம் பல ஆவி உள்ளே இருக்கும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? பேசப்படுகிற வார்த்தைகளை கொண்டு. அப்போ நான் சொல்கிறேன், தேவனுடைய வார்த்தையை பேசினா தேவன் தம்முடைய ஆவியை அளவில்லாமல், அப்போ அளவில்லாமல் ஊற்ற ஏன் வாயும் அளவில்லாமல் தேவனுடைய வார்த்தையை மட்டும் பேசிக்கொண்டே இருக்கும். அப்படி பேச பேச ஆரோக்கியம். இப்போ வாருங்கள் வாசிக்கலாம். 12வது வசனம், 47 எசேக்கியேல் 12. நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். அவைகளின் இலைகள் உதிர்வதில்லை. அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழ்த்ததற்குமானவைகள். உதிர்வதில்லை, கெடுவதில்லை. அப்படின்னா நஷ்டமா இருக்காது. பக்கத்தில் பார்த்துடுங்க, கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிற மனுஷன் நஷ்டம் அடைவதில்லை. இன்னொரு முறை சொல்லுங்க, நஷ்டம் அடைவதில்லை, நஷ்டம் வராது. இயேசுவின் நாமத்தினால நான் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறேன். தேவனுடைய வார்த்தை எனக்கு லாபத்தை கொண்டு வரும். தேவனுடைய வார்த்தை எனக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வரும். தேவனுடைய வார்த்தை எனக்கு பலனை கொண்டு வருகிறதா இருக்கிறது. அவைகள் புசிப்புக்கும் இலைகள் அவிழ்த்ததுக்கும் மாணவைகளாக இருக்கும். ஒரு ஆமேன். அதாவது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குன்றாரு. அதாவது சுருக்கமாக சொல்ல நஷ்டம் வராது, ஆசீர்வாதம். பக்கத்தில் பார்த்துங்க, தேவனுடைய வார்த்தையை பேசுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. அப்போ ஆவியானவர் என்ன பண்ணுறாரு? அப்போ எனக்கு ஆவியானவர் தேவை. என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாம்ச தன்மையை விட்டு என்ன செய்கிற ஆண்டவர் கொஞ்சம் ஆழமாக கொண்டு போய் எதை பேச வைக்கிறாரு? தேவனுடைய வார்த்தையை பேச வைக்கிறார். இதை தேவ ஆவியில் நினைப்பன்னு விரும்புகிறீங்களா? அப்போது உங்களுக்குள்ளேருந்து என்ன வார்த்தைகளை புறப்படும்? தேவனுடைய வார்த்தை. அது தேவனுடைய வார்த்தையில் புறப்படும் பொழுது அதான் ஏன் சொல்கிறாரு, என்னை விசுவாசிகளுடைய உள்ளத்திலேருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்படும். ஏமேன். அப்போ வீட்டை பார்த்து பேசணும். என்ன பேசணும் வீட்டை பார்த்து? ஏன் எப்போ பார்த்தாலும் வீடு தான் இல்லை, என் வீடு உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மைக்குள்ளே இது ஒரு நதி புறப்பட ஆரம்பிக்கிறது. அது பேசுங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஒரே பிரச்சனை இருக்குன்னா சோர்ந்து போயிடாதீங்க, பேசிட்டே இருங்க. உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கு சொல்லுங்க. சோர்ந்து போய் சொல்லுங்க. சொல்லிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உண்டாகும். நீங்கள் பேசிய வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள், அது தேவனுடைய வார்த்தைகள். பேச நதிகள் புறப்பட ஆரோக்கியம், நஷ்டம் வராது, ஆசீர்வாதம் உண்டாகும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீர்கள்? ஹல்லேலூயா.